கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 3,00,000 பேர் மக்கள் கலந்துக்கூடிய அளவுக்கு சேர் போட்டிருக்காங்க. பெரிய லெவலில் பண்ணுறாங்க. நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன் எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக காட்ட அனுப்புகிறாங்க. பாஜக வரலாற்றிலே 18 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவர், பாஜக 18 விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு ஹீரோ, மோடிக்கு 11.4% வாக்கு, மோடி பிரதமர்னு கொண்டு வந்த அண்ணாமலையை நீக்கும் போதே அந்த அணி ஒரு பலகீனத்தை சந்திக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. இன்னொரு வகையில் தேமுதிக பார்த்தா இதுவரை அவங்க திமுகவோட கூட்டணி போனதில்லை. முத திமுக கூட்டணி போகும்போது ஒரு வெற்றி கூட்டணின்னு திமுக கூட தேமுதிக கேடர்ஸ் ரொம்ப உற்சாகமாக பெரிய அளவில் இருப்பாங்க. இப்போ திமுக ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. அது கூட தேமுதிகவோட வாக்குகள் சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தேமுதிக கூட்டணி போனால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டி சரியாக வராது, சீட் கன்வெர்ட் ஆகாது. இந்த பெரிய சிக்கல் இருக்குது. என்டிஏ ஓட்டை சீமான் வேற குறி வைக்கிறாரு. 5ஆவது முறை தனிச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தலாம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காட்டில் இருந்தவர் பலகீனப்படுத்தி இன்னைக்கு 8.3 வந்துட்டான்னு சொல்றாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரங்களில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், திரு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு மோடி அவர்களது தமிழகம் வருகை, மதுராங்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரசியல் மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? 3,00,000 பேர் மக்கள் கலந்துக்கூடிய அளவுக்கு சேர் போட்டிருக்காங்க. பெரிய லெவலில் பண்ணுறாங்க. நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன் எல்லாருமே அதை ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக காட்ட நிற்கிறாங்க. அதில் டிடிவி தினகரன் உடைய அமமுக தொண்டர்கள் செந்தமிழன் தலைமையில் அவங்களும் ஒரு அணிவகுப்பு அங்கே பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறல் இருக்குது. பாமக நிறைய கூட்டம் கொண்டு வருவாங்க. அதிமுக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் கோட்ட பொறுப்பாளர்கள் மூலமாக நிறைய கூட்டம் கொண்டு வருவார். ஸோ பிரதமர் மோடிக்கான ஒரு வரவேற்பு எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக அன்றைக்கி அது அமையும் நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். அதே நேரத்தில் அமமுக கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகளாக விலகுறாங்களே, அதையும் ஒரு ஏன்னா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அமமுக ஓட்டாவது இனிமேல் அது கட்டமைக்கப்பட்டு வருமா அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறது? இல்லை, அது ஒரு கேள்விக்குறி தான். நான் உடனே அதை நான் ஏற்கனவே முதல் சுற்றிலே அதான் சொன்னேன். நீங்கள் என்டிஏ கூட்டணியாக அப்படியே அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலை தலைவராட்டு ஒரு தொகுதி பங்கீடு பண்ணி போயிருந்தால் அதோட இது வேறு. எடப்பாடிக்காக அண்ணாமலையை நீக்கும் போதே அது ஒரு பின்னடைவை சந்திக்குது. காங்கிரஸ் பாஜக வரலாற்றிலே 18 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவர், பாஜக 18 விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு ஹீரோ, மோடிக்கு 11.4% வாக்கு, மோடி பிரதமர்னு கொண்டு வந்த அண்ணாமலையை நீக்கும் போதே அந்த அணி ஒரு பலகீனத்தை சந்திக்குது. இப்போ அதிலே ஓட்டு போதும், கண்டிப்பாக ஒரு பலகீனம் சந்திக்குது. அதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கில் நிற்காததே ஒரு பலகீனம் தான். விக்கிரவாண்டியில் என்டிஏ இங்கே நின்றுக்கணும். எனிவே இன்னைக்கு ஒரு அணி அமைச்சாச்சு, திமுக அணிக்கு மாற்றி இவங்க தான் அந்த லெவலில் ஒரு இதை கொண்டு போகிறாங்க. அதில் மாணிக்கராஜா இப்போ விலகி இருக்கிறார், திமுகவில் சேர்ந்திருக்கிறார். மாணிக்கராஜா கைத்தார் ஜமீன் அவர் யூனியன் சேர்மன் ஆட்டு அங்கே இருந்தவர். ஒரு முக்கியமான செல்வாக்கான ஒரு தலைவர் தான். நண்பர்லாம் சொல்கிறார்ல 25 ஆண்டு காலமாட்டு அவர் போனது ஒரு பின்னடைவு தான். அது காரணம் ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு தேர்தலுக்கு கடந்து இன்னொரு தேர்தலில் அரசியல் மாற்றங்கள் வரும். அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 77 அதிமுகவோட கூட்டணி வச்ச காங்கிரஸ் 80 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு இடையில, ஒரு தேர்தலுக்கு இடையிலே இவர் தினகரன் மாறி மாறி பேசினது தான் மைனஸ். பேசினார், அவராக பேசினாரா பேச வச்சாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அதில் அவர் பேசியாதான அர்த்தம். பேச வச்சாலோ அவர் ஆன் ஹிஸ் ஓன் பேசினாலோ அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் பேசினாலோ அவர் பேச்சாதான அர்த்தம்.
அவர் பேச்சுக்கு அவர் தானே பொறுப்பு, என் பேச்சுக்கு நான் தானே பொறுப்பு. அதனால தானே நீங்கள் கடுமையாக பேசாதீங்க, நிதானமாக பேசுங்கன்னு நம்மளை எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேச்சு கடுமையாக இருந்தது, எடப்பாடிக்கு எதிராக மிக கடுமையாக இருந்தது. டக்குன்னு அவர் மாறுறாருன்னு சொன்னால் அந்த கேடர்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டான். அதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் மாறலாம், ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் கடுமையாக பேசிட்டு மாறக்கூடாது, கடைசி நேரத்தில் மாறின மாதிரி இருக்கக்கூடாது. அது கேடர்ஸ் ஒத்துவிட மாட்டான். அவனுக்கு பப்ளிக்கில் மக்களை சந்திக்கணும். எப்படினாலும் என்டிஏக்கு வந்து கூடுதலாக ஒரு கட்சி தான், ஏற்கனவே என்டிஏல இருந்தவர் தான். கழிஞ்ச முறை மோடி தமிழகம் வரும்போது அவரால் சந்திக்க முடியல, இப்போ சந்திப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வேற ஏதாவது கட்சிகள் வருகிறாங்கன்னா தேமுதிக இப்போ வரைக்கும் முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. தேமுதிக பாஜக கூட நல்ல உறவு இருந்தது. பட் 2024 அவங்க அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. பாஜக 2024 அவங்கள என்டிஏல வச்சுருப்பாங்கன்னா அவங்க 2வது இடம் வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். என்டிஏ அதிமுகவை 3வது தள்ளியிருக்கலாம். பல தொகுதிகளும் என்டிஏக்கு வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் என்டிஏ வந்து தேமுதிகவோட பொட்டன்ஷியாலிட்டியை வந்து 2024 கணிக்க தவறிட்டாங்க. பத்மபூஷன்லாம் விஜயகாந்த் கொடுத்தாலும் கூட அவங்களோட பலம் என்னங்கிறத கணிக்க தவறிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கணிச்சாரு, அவருக்கு பல தொகுதிகளில் டெபாசிட் இழப்பை வந்து தேமுதிக காப்பாற்றி கொடுத்தாங்க. இப்போ தூத்துக்குடி மக்களவை தொகுதி எடுத்துட்டிங்கன்னா கோயில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில் அதிமுக கேண்டிடேட் எடுத்த வாக்கில் தான் அவருக்கு டெபாசிட் காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி கிருஷ்ணசாமிக்கும் ஸ்ரீலிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில் இந்த பகுதியில் எடுத்த ஓட்டு தான் அவருக்கு தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டே அவருக்கு கை கொடுக்காத போது தேமுதிக ஓட்டு கை கொடுத்து அவருக்கு டெபாசிட் காப்பாற்றப்பட்டது. தேனியில் இந்த மாதிரி ஒரு ஒற்றை இலக்கம் போகாமல் 13 விழுக்காடு வந்தது காரணமே தேமுதிக வாக்குகள் தான். ஸோ தேமுதிக கணிசமான அளவு அதிமுகவுக்கு வந்து 2024 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் உள்ள முரண்பாடு நமக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் வெற்றி பெறதுக்காக பாமகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 11+1 கொடுத்துருக்காருங்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்புமணிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து என்டிஏ பாஜக கூட்டணியில் இருந்த அன்புமணியே தன் பக்கம் எடுத்து ராஜ்சபா இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் தேமுதிக பற்றி பேசும்போதே எரிச்சல் பட்டார். காரணம் தேமுதிக பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து களமாடணுங்கிறது அவரோட நோக்கம். அவரோட அரசியலுங்கிறது எடப்பாடியிலேருந்து ஆரம்பிக்குது. எடப்பாடியில் வன்னியர் சமூகம் 50 விழுக்காடு இருக்கதாட்டு தகவல்கள் வருது. நம்ம கிரவுண்ட் ரிப்போர்ட் அந்த அளவுக்கு வருது. ஏற்கனவே எடப்பாடியில் வன்னியர் எழுச்சியில் ஐ கணேசன் வெற்றி பெறும்போது இவர் 3ஆவதே போயிருக்கிறாரு. அப்போ மீண்டும் ஒரு வன்னியர் எழுச்சி அங்கே வராமல் இருக்கணும்னா அன்புமணி முக்கியம், அன்புமணிக்கு சீட்டு கொடுக்குற முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. ஸோ முதல் ராஜ்சபாவே அன்புமணிக்கு தான் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார், அதாவது அடுத்து வரக்கூடிய ராஜ்சபாவில். ஸோ அன்புமணிக்கு அந்த அக்ரிமெண்ட்டை அவர் போட்டுட்டாரு. அதுவும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர் கூட சேர்ந்துட்டார். அன்புமணிக்கும் அவரால் லாபம் இருக்குது. அவருக்கு அந்த பகுதியில் ஸ்டாலினோட பெரிய தலைவராட்டு தருமபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல இருக்கிறாரு. இதே எடப்பாடி பழனிசாமி நம்ம நேர்மையாக பேசணும், நாணயமாக பேசணும். தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதிக்குள்ளே சீமானோட அவருக்கு 7 தொகுதியில் 30,000 ஓட்டு குறைவாக எடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த பகுதியில் அன்புமணிக்கு வந்து அவரால் சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு அலையன்ஸ் அவங்களுக்குள்ள செட் ஆகிட்டு அடுத்து வந்து அவர் தேமுதிகவை 2021 10.5 தொடர்பாட்டு பல பிரச்சனைகளில் கூட்டணியில் சேர்க்க முடியாத அளவுக்கு பண்ணி அவங்க தேமுதிக தினகரன் கூட கூட்டணிக்கு போய் கடைசியில் அது மோசமான ஒரு கசப்பான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுத்ததை நம்ம அறிவோம். இன்னும் அந்த வாக்கை சொல்லி தான் சவுக்கு சங்கர், இவர் பிரியன் போன்றவங்கெல்லாம் வந்து அவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. காரணம் 2021 அவங்களுக்கு கிடைச்ச கசப்பான அனுபவம். பட் அதிலிருந்து அவங்க கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிக்கு பிறகு 24 ஒரு கௌரவமான இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கிறது பாமகவோட அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. இதில் பாமகவால் ராஜேந்திர பாலாஜிக்கு பிரயோஜனம் இல்லை, ஆர் உதயகுமாருக்கு பிரயோஜனம் இல்லை, செல்லூர் ராஜுக்கு பிரயோஜனம் இல்லை, தங்கமணிக்கு பிரயோஜனம் இல்லை, வேலுமணிக்கு பிரயோஜனம் இல்லை. இவங்களுக்கு வந்து தேமுதிகவால் பிரயோஜனம் இருக்குது. ஸோ இவங்க விரும்புகிறாங்க. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய எடப்பாடி வந்து 2021 மாதிரி இப்போவும் பாமக தான் முக்கியம்னு ராஜ்சபா விஷயம்னாலும் சரி, முதல்ல பாமகவை முடிக்கிறனாலும் சரி, பாமக தான் முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. தேமுதிக பொறுத்தளவில் பாமக பிளவுபட்டுட்டு அப்போ தங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு அவங்க கிளைம் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு
பெரிய சிக்கலாக இருக்குது. எடப்பாடி வந்து எடப்பாடியிலேருந்து அரசியல் பண்ணுறாரு, வன்னியர் சமுதாயத்தோட பலத்தோட அரசியல் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் வந்து பாமக அன்புமணிக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ராமதாஸையே க்ளோஸ் பண்ணுறதுக்காக டக்குன்னு அன்புமணி கூட கூட்டணி வச்சு தன்னோட அரசியலை பண்ணிட்டார். நான் இது உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு இதில் அன்புமணி ராமதாஸ்லாம் இல்லை, யதார்த்தம் என்னவோ அதை சொல்கிறேன். வன்னியர் சமுதாயத்துக்கு ராமதாஸ் மாதிரி அர்ப்பணிப்புணர்வோட தியாகம் பண்ணவங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த சமூகம் இன்னைக்கு இளங்கன்றான அன்புமணி பின்னாடி போயிட்டாங்க. அதுதான் நாளைக்கு எதிர்காலம். இந்த வயசு ராமதாஸை நம்பி நமக்கு என்ன இருக்குது, என்ன கேரண்டி இருக்குன்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இது உண்மை நிலவரம். அதை பார்த்துக்கிட்டு ஸோ அன்புமணி ராமதாஸ் கூட மணி அண்ணன் விசுவாசமாக இருக்கார், அருள் இருக்கார், நான் மறுக்க வரல. ஆனால் மற்றவங்க வந்து சௌமியா அன்புமணி இவங்கள்ட்ட போனால் ஒரு கேரண்டி இருக்கும் நாளைக்குன்னு வரும்போது அவங்க போயிட்டாரு. எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரும்போது தேமுதிக பிளவுபட்ட அதிமுகவோட நாங்கள் பெரியவங்கிற கிளைம் வைக்கிறாங்க. அதை வேலுமணி, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, ஆர் உதயகுமார், செல்லூர் ராஜு ஒத்துக்கிட்டாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அப்போ முடிவெடுக்கிறது யாரு? முடிவெடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் வந்து தேமுதிகவோட டிமாண்டை வந்து ஏற்றுக்கிட முடியாதவராட்டு அவர் இருக்கிறாரு. இன்னொரு வகையில் தேமுதிக பார்த்தா இதுவரை அவங்க திமுகவோட கூட்டணி போனதில்லை. முத திமுக கூட்டணி போகும்போது ஒரு வெற்றி கூட்டணின்னு திமுக கூட தேமுதிக கேடர்ஸ் வந்து ரொம்ப உற்சாகமாக பெரிய அளவில் இருப்பாங்க. இப்போ திமுக வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தி இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு 47 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காங்க. அது கூட தேமுதிகவோட வாக்குகள் சேர்ந்தால் அது 50 விழுக்காடு வாக்கு ஆயிரும். இங்கே வந்து தேமுதிக 3 விழுக்காடை தள்ளிட்டா 2.7, அதிமுக 20, என்டிஏ எல்லாம் சேர்த்தா ஒரு 10, பாமக ஒரு 3, 13, ஒரு 33 தான் இருக்கு. 33 தினகரன் 1, அதில் ஒரு 33, மேக்சிமம் 35. என்டிஏ ஓட்டை சீமான் வேற குறி வைக்கிறாரு. தொடர்ந்து எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிற ஒரு முக்குலத்தோர் ஓட்டு, நாடார் ஓட்டு, பிராமணர் ஓட்டுக்கு குறி வைக்கிறார். ஓகே, அது நம்ம பார்க்க வேண்டாம், அரித்மெட்டிக்கே பார்ப்போம். இங்கே அரித்மெட்டிக் வந்து 35, அங்கே அரித்மெட்டிக் வந்து 47. அப்போ இந்த 2.7 3 வைங்க, இது இங்கே போனால் 50,000, 15 விழுக்காடு வித்தியாசம் வந்துடும். அப்போ இங்கே என்டிஏ ஓட்டு, பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அங்கே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கலாம், சிலர் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். எப்படின்னாலும் 2 அணிக்கு இடையில 15 விழுக்காடு வித்தியாசம் வருது. இவங்க திமுக அணியில சேர்ந்தாங்கன்னா, இவங்க இந்த அணியில சேர்ந்தாங்க. அதை தேமுதிக விரும்பி உணர்ந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக நீ சொன்ன மாதிரி 15% 50 எடுத்துக்கும் போது தேமுதிக அந்த முடிவு எடுக்குமா? எல்லாத்தையும் தான் அவங்க பார்த்து தங்கள் முடிவை எடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து போனால் 38 வரும், அங்கே வந்து ஒரு 47, ஒரு 9% டிஃபரன்ஸு திமுக அணி மேலே இருக்கும். அப்போ இங்கே போனால் இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப எளிதுங்கிற ஒரு கணக்கை அவங்க போடலாம். அவங்க தான் கணக்கு போட்டு போகிறது. நான் சொல்கிறேன், என்னோட கருத்தாக இதை நான் முன்வைக்கிறேன். இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. இதுதான் நான் சொன்னாலே பாண்டே போன்றவங்கெல்லாம் என் மேலே கோவப்படுறாங்க. இல்லை, அதனால கூட்டணியை நம்பி கூட்டணியை வலுப்படுத்திட்டு இருக்கிறாரு அன்புமணி. அந்த ஓட்டை நம்பி கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாது. அந்த ஓட்டை நம்பி கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சிதம்பரம் 36, விழுப்புரம் 36, சேலம் 38, கள்ளக்குறிச்சி 40 கிட்ட போயிட்டாரு, நாமக்கல் 40 கிட்ட போயிட்டாரு. ஆனால் கடலூரில் தேமுதிக நிலைமை என்ன? 10 விழுக்காடு குறவு. அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஓட்டை தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட தேர்தலை புறக்கணிப்பு பண்ணார். புறக்கணிப்பு பண்ண சூழ்நிலையில் 36 விழுக்காடு அவர் வாக்கில் 23 விழுக்காடு உதயசூரியனுக்கே போயிட்டு அவர் கண்ட்ரோலில் இல்லை. அவர் ஓட்டு 12 விழுக்காடு ஓட்டு, வன்னியர் ஓட்டு 50 பூத்துக்குள்ள பாமக லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அன்புமணி, ராமதாஸ் இங்கே போயிட்டு அண்ணாமலை இவர் அடிச்சு தான் விளையாடினார். அண்ணாமலை தான் என்டிஏ தலைவராட்டு கேண்டிடேட் போட்டார், கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் இவருக்கு அதே மீறி 12 விழுக்காடு ஓட்டு இவரே மீறி பாமக இருந்தது. ஆனால் நாம் தமிழர் இவங்க போராட்டத்தை ஆதரிச்சாங்க, 1 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சு. அப்போ எடப்பாடி கையில் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இல்லை. இன்னைக்கு தான் பல பேர் சீமானை வந்து பார்க்குறாங்க, பெரிய தொழிலதிபர்கள், உறவினர்கள், அது இதுன்னு
டெல்லியிலேருந்து எல்லாம் வந்து 60 சீட்டு தாரேன் அது சீட்டு தாரேன்னு சொல்லும்போது சீமான் ஆன் பாலிசி தனிச்சு நிற்கணும் தெளிவாக இருக்கிறார். 5வது முறை தனிச்சு நின்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும். எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தலாம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு விழுக்காட்டில் இருந்தவர் பலகீனப்படுத்தி இன்னைக்கு 8.3 வந்துட்டான்னு சொல்றாரு. நம்போன்றவர்கள் கருத்தா வெளிப்படையாகவே நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட சொல்றது, எடப்பாடிக்கு ஓட்டர் அரசியல் கெப்பாசிட்டி கிடையாது. எடப்பாடியை முதல்வர் நீங்க சொல்லி போனீங்கன்னா எடப்பாடிக்கு ஓட்டு நாம் தமிழருக்கு வராது. விக்கிரவாண்டி தான் எக்ஸாம்பிள். நீங்க தான் ஓட்டு வரேன்னு தானே போய் அந்த போராட்டத்தை ராவணனும் இடும்பவனும் கார்த்திக்கும் ஆதரிச்சிங்க. 23 விழுக்காடு எடப்பாடிக்கு ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு 12 விழுக்காடு மாம்பழத்துக்கு போயிட்டு உங்களுக்கு மைக்குக்கு 1 விழுக்காடு தானே வந்தது. அப்போ எடப்பாடிக்கு ஓட்டர் அரசியல் கெப்பாசிட்டி பெரிய கேள்வி. பெரிய தொழிலதிபரெல்லாம் இந்த நுணுக்கங்கள் தெரியாம சீமானை பார்க்க வந்தாங்க. நமக்கும் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் அவங்கெல்லாம். பட் வேலைக்காகாதுங்கிறது எடப்பாடி ஓட்டர் அரசியல் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது ஆதாரபூர்வமாக தெரியுது. தஞ்சாவூரில் தேமுதிக எடுத்த ஓட்டு நாகப்பட்டினத்துலையும் மயிலாடுதுறையிலையும் ரெட்டல் எடுத்த ஓட்டோட குறைவு. அப்போ இப்படி எல்லா இடமே ரெட்டல் எடுக்க ஓட்டோட முரசு வந்து 8-10 விழுக்காடு ஓட்டு குறைஞ்சு எடுத்தா எடப்பாடி நம்பி எப்படி முரசு ஜெயிக்க முடியும்? 19 எங்க ஜெயித்து, 24 எங்க ஜெயித்து? ஸோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் சும்மா. வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு, நாடார்கள் மத்தியில் பெருசா இல்லை. தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் இல்லை, நாடார் மத்தியில் இல்லைன்னா முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்ங்கிறார். அப்போ நாடார்கள் சொல்லலாம், எப்பா முக்குலத்தோட வளர்ச்சி காமராஜ் தாமா காரணம். எப்பா முக்தார், உன்னோட உருது முஸ்லீம் தவிர மற்ற முஸ்லீம் வளர்ச்சி காமராஜ் தான் காரணம். ஆணித்தரமா சொல்லலாம். உண்மை அது. ஸ்டாலின் சொல்லலைனாலும் உண்மைதான் அது. பட் ஸ்டாலின் அதை சொல்றாரு. அதே மாதிரி தியாகி இமானுவேல் சேகரனார் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை கொண்டாடுறார். ஸோ அந்த சமூகங்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. வன்னியர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. காரணம் ராமதாஸ் உருவாக்குனது, அன்புமணி ஸ்டாலினோட பெரிய தலைவர்னு உருவாக்குனது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தேமுதிக கூட்டணி போனால் ஓட் டிரான்ஸ்ஃபர்பிலிட்டி சரியாக வராது, சீட் கன்வெர்ட் ஆகாது. இந்த பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க முடிவெடுப்பாங்க. திமுக கிட்ட அவங்க தங்கள் பலத்துக்குரிய சீட்டை எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமா சார். இப்போ மோடி அவர்கள் தமிழகம் வருகைக்கு அடுத்து ஒரு மாற்றமானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? லாபம் வந்துன்னா யாரும் கூட்டணிக்கு போவாங்கங்க. மோடி வந்தாருங்க யாரும் போக மாட்டாங்க. மோடி கலைஞர் வரும்போது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவே அடைச்சிட்டு போனாரு. இப்போ அமித்ஷா தானே எடப்பாடி கிட்ட பேசி டிடிவிக்கு மட்டும் கதவை திறந்துருக்கிறாரு. ஸோ வந்தால் மாற்றம் வந்துருங்கிறதெல்லாம் இல்லை. மோடி இதுவரை எல்லா இடமும் வெற்றி பெற்று இருக்கிறாரு. தமிழகத்தில் வெற்றியை கொண்டு வர முடியல. 29லையாவது மோடி வெற்றி பெறதுக்கான ஒரு வீகத்தை 24 வகுத்துட்டு இருக்காரு, 26 வகுத்துட்டு இருக்காரு. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.